சயாட்டிகா அண்ட் டிஸ்க் பல்ஜ் இந்த ரெண்டை பற்றி மட்டுமே எல்லாரும் பேசுகிறாங்க. நானுமே சில வீடியோஸில் பேசியிருக்கேன். பட் நிறைய டைப் ஆஃப் பேக் பெயினை வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது உங்கள் எம்ஆர்ஐயாகவும் இருக்கலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு ரிப்போர்ட்டில் டிஸ்க் பல்ஜ், நர்வ் கம்ப்ரெஷன், நர்வ் ரூட் இரிட்டேஷன் இந்த மாதிரி தான் பார்த்துட்டீங்க. ப்ரொட்ரூஷன், அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடேட் ஆகிடுச்சு, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய டிப்பிக்கலான பேக் பெயின்லாம் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. சில இன்ஃபர்மேஷன் எம்ஆர்ஐயில் ரூல் அவுட் பண்ணுறதும் கிடையாது. அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான பெயின் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சாஞ்சு உட்காரேன் இல்லையா, இந்த மூமெண்ட்டு இது பண்ணால் பெயின் இருக்கும். காலில் பரவாது, 100% காலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த மூமெண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா எனக்கு பேக் பெயின் இருக்குது, டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக இப்படியே உட்காரணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி ரிஜிட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு டிப்பிக்கலான பேக் பெயின். அதையும் அட்ரஸ் பண்ணணும். அண்ட் தென் செகண்டு, ஏதாவது மூமெண்ட் இந்த மூமெண்ட் ஷிஃப்டிங் அப்போ பெயின் இருக்கும். அது ரொம்ப குரூஷியலான பெயின். அதையும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ படுத்திருக்காங்க, ஒரு அரை மணி நேரத்தில் பெயின் வந்து முழிச்சிருவாங்க. மிட் நைட் 3 மணிக்கு முழிச்சிருவாங்க. அது வேறு மாதிரி பேக் பெயின். அதே மாதிரி ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகிற மட்டும் சொல்லுன்னு வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி பேக் பெயின்லேயே நிறைய வெரைட்டிஸ் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குது. இது எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது ரொம்ப பெருசாகிறப்போ ஹாஸ்பிட்டல் ஓடி வர்றாங்க. அப்போ கண்டிப்பாக சர்ஜரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெயின் இருக்குது, நீங்கள் தாராளமாக இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வாங்க. அதனால் இந்த பிரச்சனையை உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பெயின்னா நாளைக்கு பெரிய லெவலில் போய் சர்ஜரிக்கு முடியும். அப்போ நானே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு நான் இங்கே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.